ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல குணால் மௌலியை தான் காட்டுறாங்க. மௌலி கையில மெஹந்தி இருக்கிறத பார்த்துட்டு, உன்னோட கையில இவ்வளவு மெஹந்தி இருக்கு, அப்ப நீ வந்து இந்த மாதிரி மெஹந்தி போட தான் போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அதை விட அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியும், எனக்கு மெஹந்தினா ரொம்பவே பிடிக்கும், அந்த ஸ்மெல்லும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக மெஹந்தி வந்து போட போனியா, இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, எனக்காக தானே இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இருக்கே ஹக் பண்ணிக்கிறான். இவன் வந்து இப்படி பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே வந்து அதிர்ச்சியாகி நின்றுட்டு இருக்கா. அப்பதான் வந்து குணாலோட அம்மா சொல்றாங்க, இந்த பாருப்பா, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து மோலிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிடுறான் ரூமுக்கு. அப்பதான் மௌலி ஷாக் ஆகி கேட்கிறான், அம்மா இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, குணால் எதுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கான், அவனுக்கு என்ன பைத்தியமா, என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி குணாலுக்கு கடந்த 5 வருஷமா நடந்த எந்த விஷயமுமே ஞாபகம் இல்ல, நீயும் அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ்ந்தது அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இப்ப குணால் வந்து அந்த நிலைமையில தான் இருக்கான். உன்னை வந்து மனைவியா தான் அவன் நினைச்சிட்டு இருக்கான். உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆனது, இந்த குழந்தைங்க வந்து வந்தது எதுவுமே அவனுக்கு தெரியல, ஞாபகமும் இல்ல. ஒருவேளை அதெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவனோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த ஞாபகங்கள் வந்து அவனுக்கு தன்னாலதான் வரணுமா, நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் அந்த ஞாபகப்படுத்த கூடாது அப்படின்னு வார்னிங் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மௌலி, நீ உனக்கு தான் இப்ப ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நீ எப்படி வந்து குணாலோட மனைவியா உன்னால நடிக்க முடியும், குணால் வந்து கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டான், ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் மௌலி எங்கன்னு சொல்லிட்டு உன்னோட பேரையே சொல்லிட்டு இருக்கான், எனக்கு வந்து அவங்க கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, என்னமா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இங்க வந்து மிஸ்ஸி பரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பரி அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கா, என்னோட அப்பா குணமாகணும் அப்படின்னா மௌலியாட்டியால மட்டும்தான் முடியும், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அப்பா வந்து சரியாயிடுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அழுதுட்டு இருக்கா. அப்பதான் மிஸ்ஸி சொல்றா, நீ ஒண்ணு கவலைப்படாத, என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எப்பேற்பட்டவங்களுக்கு சரியாக்கிடுவாங்க, அவங்க ஒரு டாக்டர், அதனால உன்னோட அப்பாவை வந்து அவங்க குணமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணீரையும் தொடச்சி விடுறா. இங்க வந்து இஷானோட வீட்டுலதான் காட்டுறாங்க. அம்மாக்காரங்க கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. இப்பயாவது அவளை பத்தி புரிஞ்சிச்சு அவனுக்கு, அவளுக்கு உன் மேல எந்த விதமான காதலும் இல்ல, வேற எதுவுமே இல்ல, அதனால அவளை மறந்துட்டு நீ இனிமே வந்து உன்னோட வாழ்க்கையை வாழப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே கண் கலங்கிட்டு அந்த இடத்த விட்டே போறான். ஆனா அவனுக்கு வந்து மோலி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல தோணிட்டே இருக்கு. அதனால கார்ல போயிட்டு இருக்கும் போது மோலிக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். ஆனா அதான் வந்து அவ அட்டென்ட் பண்ணவே மாட்றா. ஒரு வழியா அந்த பிளாட்டுக்கும் வந்துடுறான். அங்க பார்த்தா பரியும் மிஸ்டியும் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். இங்க மௌலி வந்து எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருக்கும் போது அங்க குணால் வந்து வேகமா கத்துறான், மௌலி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் பதறி அடிச்சுட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவன் கத்திட்டு இருக்கான். என்ன மௌலி, என்ன நடக்குது, இது நம்மளோட ரூம் தானே, இல்ல வேற யாரோட ரூமுக்கும் நான் வந்துட்டேனா, அப்படிதான் இருக்கு, ஏன்னு வச்சுக்கோ, இந்த பாரு, இந்த கபோர்ட்ல வந்து நான் திறந்து பார்த்தா என்னோட ட்ரெஸ் இருக்க வேண்டிய இடத்துல இங்க நிறைய குட்டி பசங்களோட ட்ரெஸ்ஸா இருக்கு, இதெல்லாம் எங்கேயிருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இவங்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப மௌலி சொல்ற, இந்த பாரு, இதெல்லாம் வந்து நம்ம அப்புறம்ல பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, முடியாது, இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும், என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப பாட்டி வந்து ஒரு பொய் சொல்றாங்க, இந்த பாருப்பா, எப்படியும் உங்க 2 பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்கும்ல, அதுக்காக தான் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சேன், வேற ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன பாட்டி கதை விடுறீங்களா, அப்படியே எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்தாலும் நீங்க குட்டி ட்ரெஸ்ஸா தானே வாங்கி வைக்கணும், இது என்ன 5-6 வயசு பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு, சும்மா வந்து பொய் சொல்லாதீங்க, என்ன நடக்குதுங்க, எதையாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவான். அந்த கத்துறதுனால அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமே வர ஆரம்பிச்சது. அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறான். உடனே மௌலி வந்து அவனை பெட்ல படுக்க வச்சுட்டு, நீ ஒன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே மௌலி கையை பிடிச்சிட்டு அவன் விடவே மாட்டான். மௌலி, என்னை விட்டு எங்கேயும் போவாத, என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை இறுக்கமா பிடிச்சுக்கிறான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் இங்க மௌலி வந்து 2 பேர்ட்டையும் பேசிட்டு இருக்கா. இப்ப நம்ம என்னதான் பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னோட மைண்ட் அப்படியே பிளாங்கா இருக்கு,
இப்ப குணால் இருக்கிற இந்த நிலைமையில அவன்கிட்ட பழைய விஷயங்கள் எதையுமே நம்மளால ஞாபகப்படுத்தவும் முடியாது. நான் இப்ப என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்பதான் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த பாருமா வேற வழி இல்ல, நீ வந்து குணாலுக்கு மனைவியா நீ நடிக்கத்தான் செய்யணும், அப்பதான் வந்து எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவளுக்கு செம்மையா கோவம் வருது. பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு இஷான் வந்து 2 பசங்களையுமே கூட்டிட்டு வந்துடுறான். இஷானை பார்த்த மோலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இஷான் என்னை மன்னிச்சிரு, இன்னைக்கு வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது, ஆனா அங்க இல்லாம நான் இங்க வந்துட்டேன், அது எதுக்குன்னா அப்படின்னு அவன் சொல்ல வரதுக்குள்ள இவன் வந்து அவளை இறுக்கமா ஹக் பண்ணிக்கிறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்க இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை இஷான் வந்து மௌலியை இன்னமும் வந்து காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவன் சொல்றான், இந்த பாரு மௌலி, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, நீ எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் என்னோட அம்மா தான். நான் உங்ககிட்ட எத்தனோ தடவை சொன்னேன், குணால் நிலைமை இந்த மாதிரி இருக்கும் போது இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க என்னோட பேச்சு கேட்கவே இல்லை. இப்ப அதனோட விளைவு தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஐ எம் ரியலி சாரி ஆன்டி, எல்லாத்துக்கும் காரணம் என் அம்மா தான், நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கிற மாதிரி எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் வந்து பரி வந்து மௌலிட்ட சொல்லிட்டு இருக்கா, மௌலி ஆன்டி அப்பாவை பாத்தீங்களா, அப்பா எப்படி இருக்காங்க, இப்ப அப்பா நல்லா இருக்காருல்ல, நீங்க எப்படியாவது அவளை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் வந்து பாட்டியும் வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க. இந்த பாருமா, இப்ப நீ தான் வந்து உதவி செய்யணும், நீ வந்து குணாலோட மனைவியா நடிச்சுதான் ஆகணும், இது வந்து ஒரு நடிப்பு மட்டும்தான், உண்மையா நீ அவனோட மனைவியா இருக்கணும்னு நாங்க சொல்ல வரல, அவனோட நிலைமை இந்த மாதிரி இருக்குமா, புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கெஞ்சி கேக்குறாங்க. இதை கேட்ட மௌலிக்கு ரொம்பவே கோவம் வருது. பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்களை மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்றேன், ஆனா என்னால இந்த விஷயத்த பண்ணவே முடியாது, நான் இப்பதான் அவனோட வாழ்க்கையிலிருந்து வெளில வந்திருக்கேன், இப்ப மறுபடியும் அவனோட மனைவியாலாம் என்னால போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. உடனே வந்து இஷான் சொல்றா, இந்த பாரு மௌலியை கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு தனியா கூட்டு போய் பேசிட்டு இருக்கான். இந்த பாரு, நீ சொல்றது எனக்கு புரியுது, நீ இருக்கிற மனநிலையில கண்டிப்பா குணாலோட மனைவியா உன்னால இருக்க முடியாதுதான், ஆனா வேற வழி இல்ல மௌலி, அவன் பழசெல்லாம் மறந்துட்டாங்கும் போது நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும், பரிக்காக ஒத்துக்கணும், நம்மளோட குடும்பத்துக்காக ஒத்துக்கணும், நானே இதுக்கு உனக்கு பெர்மிஷன் தரேன், நீ தாராளமா அவனோட மனைவியா நடி, வேற என்ன பண்றது, வேற வழி இல்ல, அதனாலதான் நான் சொல்றேன், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவளுக்கு சப்போர்ட்டிவா பேசுறான். இவனே சப்போர்ட் பண்ணதுனால அவளும் வந்து சரிங்கிற மாதிரி சம்மதிச்சிடுறா. உடனே பசங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அம்மா தேங்க்யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க இஷான் வந்து 2 பசங்களையுமே அழைச்சிட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். அப்ப வந்து அம்மாக்காரங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது. அப்பா அவங்க கத்தி பேசிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன பைத்தியமா, இந்த 2 பசங்களையும் எதுக்கு இங்க கூட்டு வந்த, அந்த மௌலியே இல்லைன்னு ஆயிடுச்சு, அவளோட பசங்க மட்டும் இங்க எதுக்கு வரணும், இப்பவே அவங்க 2 பேரையும் வெளியே தொடுத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துறாங்க. உடனே அந்த 2 பசங்களையும் நீங்க உள்ளாக்க போங்க அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு அவன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாருங்கம்மா, இப்ப மௌலிக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டிய நிலையில இருக்கேன், அதனால இந்த பசங்க எல்லாருமே என் கூட தான் இருப்பாங்க, நீங்க வந்து இதுல வந்து தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப என்னை விட அந்த மௌலியும் அவளோட பசங்களும் தான் உனக்கு முக்கியமா, இப்பவே முடிவு பண்ண, நான் முக்கியமா அந்த பசங்க முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் வந்து சொல்லிடுறான், அந்த பாருங்கம்மா, நீங்க என்னோட பெத்த தாய், நீங்க வந்து எனக்கு முக்கியம் தான், ஆனா நீங்க சொல்ற பேச்ச என்னால கேட்க முடியாது, அந்த பசங்க இப்ப என் கூட தான் இருப்பாங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிடுறான். இதை கேட்டு அவங்களுக்கு அப்படியே வந்து அழுகையா வருது, அப்படியே கண் கலங்கி நிக்கிறாங்க. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.